இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஒரு வேதனையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தவறுகள் செய்த போதெல்லாம் அவர்களை தண்டிக்கும்படியாக, அவர்களை கண்டிக்கும்படியாக, அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக சத்துருக்கள் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் அவங்கள விடுதலையாக்குவார். இதான் நியாயாதிபதிகள் புத்தகத்துல திரும்ப திரும்ப வருகிற ஒரு காரியம். இப்ப பாருங்க, கானானிய ராஜா யாபீன் என்பவன் இந்த இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்தினான். அவன் சிசரா என்கிறவனுடைய கைகளிலே இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்த போது அவன் நிமித்தம் இஸ்ரவேலர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார். 20 வருஷம் இந்த பாதிப்புகள் தொடர்கிறது. ஆனா அதே வேளையில கர்த்தர் 40,000 பேர் கொண்ட ஒரு படையையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு பாராக் என்கிற ஒரு நபரை ஆண்டவர் தலைவனா எதிர்பார்த்து அவன் நிச்சயமாக எழுந்து செயல்படுவான் என்று காத்திருக்கும் ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இருக்கிறார். இப்ப சமயம் வாய்த்தது, யுத்தத்திற்கான சூழ்நிலை எல்லாம் உருவாயிட்டு. ஆனா பாருங்க, அந்த 40,000 பேர்ல ஒரு 30,000 பேர் பின்வாங்கிட்டான், இந்த யுத்தத்திற்கு வர முடியாது என்கிற நிலையில. ஆகவே இருக்கிற அந்த 10,000 பேரை வச்சுட்டு எப்படி நான் இந்த யுத்தத்தை செய்வது, அவர்களை எதிர்த்து நான் எப்படி போரிடுவது? அப்போ நான் நிச்சயமா இந்த யுத்தத்துல என்னால ஜெயிக்கவே முடியாது, நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்கிற ஒரு பயத்துல இந்த பாராக் பாருங்க தெபொரால் என்கிற தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீங்க வந்தாதான் நான் போவேன், நீங்க வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஒரு தேவ மனிதன் அழகா சொன்னார், சாக போறது உறுதியாயிட்டு, அப்போ நான் மட்டும் என்ன ஜாகிறது, நீங்களும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாவோம், இந்த மாதிரிதான் அவர் கூப்பிட்டார் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா சொன்னார். பாருங்க, இந்த தேவ மனிதன் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான நிலையை அவன் அடைந்திருக்க வேண்டும். இவன் சரித்திரத்துல புகழ்பெற்ற ஒரு மனிதனாக அறியப்பட்டிருக்க வேண்டும். ஆனா பாருங்க, இவன் பின்வாங்கிட்டான், நான் வரமாட்டேன், நீங்க என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன். நல்லா கவனிங்க, நாம எப்பெல்லாம் இப்படி முன்வைத்த காலை பின்வைக்கிறோமோ, அல்லது நாம் செய்ய வேண்டிய அந்த காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்றோமோ, பரலோகம் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும் போது அதை நம்ம செய்யாம அதை இன்னொருத்தட்ட கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பதிலாக வேறொரு ஆளை நியமிக்கிறார். தேவனுடைய வேலை ஒரு நாளும் தடைபடாது, தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் தடைபடாது, தேவன் செய்ய போகிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. நான் இல்லைன்னா ஆண்டவர் எப்படி செஞ்சிருவாரு பார்ப்போம், இப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே கர்த்தர் நம்மளை நம்பி அவர் இந்த காரியத்தை செய்யும் சொல்லும் போது சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது, நம்மோடு இருக்கிற காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை அதற்காகவே நியமித்திருக்கிறார், இது நான் செயல்படும் நேரம் என்று நம்ம துணிந்து செயல்பட வேண்டும். அப்பதான் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறது நாம் அல்ல, நமக்காக கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறார் என்பதெல்லாம் அப்பதான் நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க, கர்த்தர் நம்மளை முன்னாடி அனுப்பிட்டு செய்யறதெல்லாம் அவர் தான், ஆனா கிரெடிட்டை நமக்கு கொடுக்கிறார். இந்த விவரம் இந்த பாராக்குக்கு தெரியல. அதனால கர்த்தர் இந்த யுத்தத்துல கிடைத்த வெற்றியையும் இந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு புகழ்ச்சியை இந்த பாராக் பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக யாகேல் என்கிற ஒரு பெண்மணிக்கு கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கும் பதிலால தேடலைங்க, உங்களை தான் தேடுறார். நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா தான் பதிலாளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நானே செஞ்சிருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் மூலமாகவே தேவ திட்டம் நிறைவேறும். பரலோக தேவனே, எங்களை கொண்டு நீ செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.